தேவியா கார்டன்லேருந்து தேவியா பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி தாமரை நிறைய பூ பூத்துச்சு. இந்த தொட்டியில் உறைஞ்சது ஒரு நாளைக்கு 15 பூ பூக்கும். ஆனால் பூவெல்லாம் பூக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, கம்மியாக தான் பூக்குது. அதனால் இன்றைக்கி நான் இதுக்கு உரம் வைக்க போகிறேன். எப்படி உரம் வைக்கோம்னா, செடி உரம் வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த கையை அப்படியே இந்த ஆழமாக இதில் எல்லா பக்கமும் ரவுண்டாக நம்ம தூக்கி வேர்களை கொஞ்சம் தூக்கி விடணும், வேரை பாதிக்காமல். இங்கே பாருங்கள், இப்படி இருந்தால் இங்கே பாருங்கள், இப்படி கையை விட்டு அழகாக ஓரமாக, நடுவிலெல்லாம் கை வைக்கக்கூடாது, ஓரமாக இப்படி தூக்கி விடணும். வேர்களை இந்த தன்னை அடியில் கையை வச்சு இந்த வேர்களை மட்டும் தூக்கிடணும். செடியை பாதிக்கக்கூடாது, வேரை மட்டும் தூக்கி விடணும். இங்கே பாருங்கள், அப்படி தூக்கி விட்டுட்டு இப்போ இதில் முட்டை ஓடு 3 ஸ்பூன், கடலை புண்ணாக்கு 3 ஸ்பூன், வேப்பம் புண்ணாக்கு, மண்புழு உரம், இது 3 நான் 3 ஸ்பூன் போட்டு இதில் பேக் பண்ணியிருக்கேன். இதை இப்போ சுற்றி தாமரை கிழங்கு இருக்கிறதுனால நம்ம நடுவில் இந்த பாருங்கள், இந்த நடுவில் ஆழமாக எவ்வளோக்கு ஆழமாக கொஞ்சம் தோண்ட முடியுமோ, என்ன வச்சோம்னா உரம் மேலே வந்துடும். அதனால் ஆழமாக வச்சிடணும். இது அதுக்குள்ளே போய் உள்ளே வச்சிடணும். இந்த பாருங்கள், உள்ளே வச்சிட்டேன். உள்ளே வச்சு இது கொஞ்ச நேரத்தில் மீனெல்லாம் நிறைய இருக்கிறதுனால, செடி இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த பாருங்கள், இந்த கல்லை வெயிட்டுக்கு அது மேலே வச்சிடணும். அப்போ வெயிட்டுக்கு வச்சோம்னா அந்த இது உரம் மேலே வராது. இந்த பாருங்கள், அது ஒரு இடத்துல வைக்காமல் இந்த பாருங்கள், அதே மாதிரி 3 ஸ்பூன் எல்லாத்துலேயும் வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, மண்புழு உரம், முட்டை ஓடு, இதையும் நம்ம இதில் வைக்கணும். நானாக ஃபோன் எடுக்கிறதுனால, உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு காமிக்க முடியலை. இந்த பாருங்கள், இந்த பக்கம் அந்த சைடில் வச்சேன். இப்போ இந்த சைடில் நடுவில் தான் வைக்கணும். ஏன்னா சுற்றி நிறைய வேர் ஓடுறதுனால நடுவில் தான் வைக்கணும். இந்த பாருங்கள், இதை இப்போ எல்லாமே 3 ஸ்பூன் இதில் வச்சுருக்கேன். ஆழமாக நல்லா மூடி விடணும். 3 இடத்துல வைக்கிறேன் நான். 3 இடத்துல இருந்தால் இன்னொன்று வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இன்னொன்று வைக்கிறேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால தான் காட்டி உங்களுக்கு வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சைடு லாஸ்ட்டில் பெரிய தொட்டினால், ஒரு தொட்டினா ஒரு இடத்துல வச்சா போதும். இது நல்ல பெரிய தொட்டி, அதனால் உங்களுக்கு ஆழமாக தோண்டி எல்லா இதுலேயும் ஆழமாக அதுக்கு மேலே வெயிட் வைக்கணும். அப்படி வச்சோம்னா ஒரு வாரத்தில் நிறைய மொட்டு, ஸ்டாண்டிங் லீஃப் நிறைய மொட்டு வைக்கணும். எல்லாருக்கும் வணக்கங்க. தேங்க்ஸ்.